buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா filter function னா என்ன, அத வந்து எப்படி நாம Pythonல இம்ப்ளிமென்ட் பண்ணனும்ங்கறத சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நாம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெடியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேப் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். சோ அதுக்கு அப்புறமேட்டு ஃபில்டர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். சோ ரெண்டுலயும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பாராமீட்டர்ஸ் நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணிருப்போம். சோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவோம். செகண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டரபிள்ஸ் நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவோம். சோ இந்த ஃபங்க்ஷனை இந்த இட்டரபிள்ஸ்ல நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட்டை நம்ம வந்துட்டு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம பாத்துட்டோம். சோ இதுவே நம்ம ரெடியூஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் இதே தான் நம்ம வந்துட்டு பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து இந்த இடத்துல பாராமீட்டரா பாஸ் பண்ணுவோம். சோ செகண்ட் பாராமீட்டரா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இட்டரபிள்ஸ் தான் நம்ம வந்துட்டு பாராமீட்டரா பாஸ் பண்ணுவோம். சோ இந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இட்டரபிள்ஸ்ல நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணுவோம். சோ பாஸ் பண்ணிட்டு வர அவுட்புட்டை நாம வந்துட்டு எடுத்துப்போம். சோ ஆனா ரெடியூஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேப்பையும் ஃபில்டரையும் நம்ம டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி பைத்தான்ல ரெடியூஸ்ங்கிறத நம்மளால டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சோ அதுக்கு வந்துட்டு நம்ம இன்னொரு ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டு தான் நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ணணும். சோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம மேப்லயும் சரி ஃபில்டர்லயும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 அப்படின்ற ஒரு 4 நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த 4 நம்பரையுமே நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்துடணும். ஆனா ரெடியூஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்துட்டு போகும், ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும், ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணும். சோ ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வந்ததோ இதை ஒரு பாராமீட்டரா வச்சு இதை ஒரு பாராமீட்டரா வச்சு இந்த ரெண்டு பாராமீட்டரை எடுத்துட்டு போயிட்டு நம்மளுக்கு ஆபரேஷன் நம்மளுக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது ப்ரீவியஸ் இதோட அவுட்புட் நம்மளுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கரண்ட் இதோட இன்புட்டை நம்மளுக்கு எடுத்துட்டு போயிட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். சோ தேர்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்ல வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்டா தான் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் நம்மளுக்கு அது வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ ரெடியூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்துட்டு இவ்வளவுதான். சோ இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டா கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். சோ இது எல்லாத்தையுமே நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களால ரொம்பவே கிளியரா உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ இதெல்லாமே என்னங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல என்னோட கோட் நான் போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்து பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்க அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன். சோ இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா. சோ இந்த ரெடியூஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க் டூல்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கு. அந்த மாடியூலுக்குள்ள தான் நம்மளுக்கு வந்துட்டு ரெடியூஸ்ங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. சோ அதுக்குள்ள இருந்தா நம்மளால அதை வந்துட்டு இம்போர்ட் பண்ண முடியும். சோ இம்போர்ட் ஃபங்க் டூல்ங்கிறத நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம வந்துட்டு கொடுத்துடணும். சோ செகண்ட் லைன்ல என்ன தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட இட்டரபிள்ஸ் நான் வந்துட்டு கொடுத்திருக்கேன். 1 2 3 4 5 அப்படின்னு நான் வந்துட்டு கொடுத்திருக்கேன். அடுத்த லைன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம் பாத்தீங்களா. சோ அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்திருக்கேன். அந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பாராமீட்டர் வாங்கி அந்த பாராமீட்டரை ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க் டூல்ல இருக்கக்கூடிய ரெடியூஸ் நான் வந்துட்டு கால் பண்றேன். கால் பண்ணிட்டு என்ன தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பாராமீட்டர்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபங்க்ஷன், நான் இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா. இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு பாராமீட்டரா பாஸ் பண்றேன். அதுக்கப்புறம் அடுத்த பாராமீட்டர்ல என்ன தரேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இட்டரபிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா. இந்த இட்டரபிள்ஸ் நான் வந்து இந்த இடத்துல பாஸ் பண்றேன். சோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவையும் பியும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். நம்பர்ஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்ட்டு நம்பர்ஸ் வந்து இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ஐயும் 2யும் ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட்டை நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போகும். எடுத்துட்டு எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த A B க்கு போகும். சோ A ல 1ங்கிற வேல்யூ இருக்கும், B ல வந்துட்டு 2ங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சோ எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த FUCங்கிற இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கும். சோ உள்ள வரும். ரிட்டர்ன்ல என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவையும் பியும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண சொல்றோம். சோ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். சோ 3 இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் இதோட அவுட்புட் வந்து 3 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். சோ இதை வந்து நம்மளுக்கு இப்போ ஏவா எடுத்துக்கும். இந்த 3 இருக்கு பாத்தீங்களா. சோ இதை வந்துட்டு நம்மளுக்கு பியா நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். சோ இந்த இடத்துல திரும்ப 3,3 அப்படின்னு நம்மளுக்கு வந்து வரும். சோ 3யும் 3யும் நம்மளுக்கு வந்துட்டு ஆட் பண்ணும். சோ ஆட் பண்ணும்போது 3 + 3 வந்துட்டு 6 அப்படின்ட்டு வரும். சோ 6 வந்து திரும்ப இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிடும்.
பண்ணிடும். சோ இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6ன்னு வந்தது இப்போ இந்த இடத்துல ஏவா வச்சுக்கும். இந்த 4th இருக்கு பாத்தீங்களா, இந்த 4ங்கிறது நம்மளுக்கு பியா வச்சுக்கும். சோ திரும்ப இங்க வரும் 6,4 அப்படின்ட்டு வரும். சோ 6ஐயும் 4ஐயும் நம்மளுக்கு வந்துட்டு ஆட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 10 அப்படின்ட்டு வரும். சோ 10 இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும். சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் வந்துட்டு 10. அதுக்கப்புறம் இங்க இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய எலிமெண்ட் வந்துட்டு 5. சோ 10a வந்துட்டு 10 ஆகும், b வந்துட்டு 5 ஆகும் வச்சுக்கும். சோ இப்போ இந்த இடத்துல 10 5 அப்படின்ட்டு இருக்கும். சோ 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணி நம்மளுக்கு 15ங்கிற ஆன்சர் இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும். சோ 15ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் முடிஞ்சு ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு 15ங்கிற எலிமெண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்துட்டு சிங்கிள் அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணும்னு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு ப்ரீவியஸ் இதோட அவுட்புட்டும் கரண்ட் இதோட இன்புட்டையும் நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துக்கும். இந்த சீக்வன்ஸ்ல நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் 1ஐயும் 2ஐயும் எடுத்துட்டு போய் நம்மளுக்கு வந்துட்டு அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். சோ 3ங்கிற அவுட்புட் வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த 3யோட இந்த 3 எடுத்துட்டு போய் நம்மளுக்கு ஆட் பண்ணும். சோ இந்த 3யோட 3 ஆட் பண்ணி 6ங்கிற அவுட்புட் வரும். 6ஓட இதோட கரண்ட் நம்பர், அதாவது ப்ரீவியஸ் இதோட அவுட்புட்டும் இங்க இருக்கக்கூடிய கரண்ட் நம்பரும் எடுத்துட்டு போயிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் இதோட அவுட்புட்டும் இங்க இருக்கக்கூடிய இன்புட்டையும் எடுத்துட்டு போயிட்டு நம்மளுக்கு லாஸ்ட்ல இந்த மாதிரி 15ங்கிற அவுட்புட்டை நம்மளுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்து ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அதோட அவுட்புட்டும் திரும்ப அடுத்த இருக்க நம்பரை எடுத்து ஆபரேஷன் நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல சிங்கிள் வேல்யூவா தான் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க ரெடியூஸ் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும். சோ இதே ஃபங்க்ஷன் நம்மளால லாம்டாலையும் எழுத முடியும். சோ இதே ஃபங்க்ஷன் எப்படி நம்ம லாம்டால எழுதுறதுன்னு பார்க்கலாம். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இதே கோட காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். சோ லாம்டால கோட் எழுதுறதுனால இந்த ஃபங்க்ஷன் பார்ட் நம்ம அப்படியே எழுதிடணும். சோ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் பார்ட்ல நம்மளோட லாம்டாக்கான கோட் வந்துட்டு எழுதணும். சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லாம்டாங்கிற கீவேர்ட் கொடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டு 2 பேராமீட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ண போறதுனால 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்துடணும். சோ அந்த 2 பேராமீட்டர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா x plus y பண்ணணும். சோ இப்போ இந்த கோட நான் திரும்ப ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் அவுட்புட் வருது. சோ முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்துட்டு a plus b அப்படின்ட்டு யூசர் டிஃபைன்டா கொடுத்திருந்தேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு லாம்டா ஃபங்க்ஷன்ல நான் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன். சோ லாம்டா ஃபங்க்ஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா x, y அப்படின்னு நான் வந்துட்டு 2 வெவ்வேறு பேராமீட்டர்ஸ் கொடுத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் 1 and 2ங்கிறது x, y க்கு எடுத்துட்டு போகும். சோ 1 plus 2 நம்மளுக்கு பண்ணும். சோ ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு 3ன்னு இருக்கும். சோ 3ன்னு இருக்கும்போது இந்த 3 எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய x-க்கு நம்மளுக்கு வந்துட்டு போயிடும். சோ அடுத்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட அவுட்புட் 3, அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய நம்பர் 3, இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணும். சோ 3 plus 3 வந்துட்டு 6 அப்படின்ட்டு வரும். சோ இப்போ இந்த 6 வந்துட்டு நம்மளுக்கு எங்க போகும்னு பாத்தீங்கன்னா x-க்கு போயிடும். அப்போ நம்மளுக்கு அடுத்த ஐட்ரேஷன்ல 6 பிளஸ் இங்க இருக்கக்கூடிய 4 நம்மளுக்கு வந்துட்டு எடுக்கும். சோ அப்ப நம்மளுக்கு 10ங்கிற அவுட்புட் வரும். 10ங்கிறது வந்து திரும்ப நம்மளுக்கு x-க்கு போயிடும். அப்ப 10ங்கிற நம்பர் x ஆகும். அதுக்கப்புறமேட்டு y வந்துட்டு 5 ஆகும் வச்சு நம்மளுக்கு வந்துட்டு 15ங்கிற அவுட்புட்டை நம்மளுக்கு வந்துட்டு x, y நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ ரிட்டர்ன் பண்ணதை பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னதுனால இந்த இடத்துல நம்ம இந்த வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வேற கோட் போட்டிருக்கேன். சோ இந்த கோட்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இட்டரபிள்ஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன். num1 அப்படின்னு சொல்லிட்டு 2 இட்டரபிள்ஸ் கொடுத்துட்டு ரெடியூஸ்குள்ள நான் வந்துட்டு இதே மாதிரி நம்மையும் நம்மனையும் எடுத்து ஆட் பண்ண சொல்லி நான் வந்து கோட் எழுதிருக்கேன். சோ இப்போ இந்த கோட் நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வராது, நம்மளுக்கு எரர் தான் வரும். சோ எதனால எரர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளால இந்த மாதிரி ஒரு இட்டரபிள்ஸ் மட்டும் தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம கொடுத்திருக்க மாதிரி 2 இட்டரபிள்ஸ் நம்மளால பாஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்துட்டு வர முடியாது. அதனாலதான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி எரர் வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ ஒரு நம்பர் வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வச்சு கோட் எழுதிருக்கேன். சோ இப்போ இந்த கோட் நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு அவுட்புட் வந்து கரெக்டா வந்திருக்கு. சோ நம்ம பாஸ் பண்ணிருக்க எலிமெண்ட்ஸ்லயே நம்மளுக்கு வந்துட்டு 5 தான் மேக்ஸிமம் எலிமெண்ட். சோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் டூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, நம்பரை நம்ம வந்து டிஃபைன் பண்ணியாச்சு, ஃபங்க்ஷனை கொடுத்தாச்சு. சோ ஒரு நம்பர் பெரிய நம்பர்ங்கிறத நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் தான் எடுப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1, 2 அப்படின்னு இந்த 2 எலிமெண்ட் நம்மளுக்கு எடுத்துட்டு வரும். சோ ஏயோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு 1ன்னு இருக்கும், பியோட வேல்யூ வந்துட்டு 2 அப்படின்னு இருக்கும். சோ 1 is greater than 2 கண்டிஷன் செக் பண்ணும். சோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆறதுனால எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு ரிட்டர்ன் B அப்படின்னு சொல்லும். B ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ன்னு இருக்கு. சோ 2 வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். சோ இது ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்த அவுட்புட் வந்து 2. 2 வந்துட்டு வச்சுக்கும். அதுக்கப்புறம் 3 இந்த அடுத்த எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, சோ அடுத்த எலிமெண்ட் எடுத்துட்டு திரும்ப போகும். சோ அடுத்த ஐட்ரேஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏயோட எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு 2 இருக்கும், பியோட எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு 3 இருக்கும். சோ 2 is greater than 3 அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், ரிட்டர்ன் B. அப்போ வந்து நம்மளுக்கு 3 ரிட்டர்ன் பண்ணும். சோ 3 ரிட்டர்ன் பண்ணும்போது 2ம் 3ம் கம்பேர் பண்ணும்போது 3 தான் நம்மளுக்கு அவுட்புட்டா வரும். சோ அடுத்து இந்த 4 இருக்கு இல்லையா, 4 எடுத்துட்டு வரும். சோ 4 எடுத்துட்டு வரும்போது ஏயோட இன்புட் வந்து 3 இருக்கும், பியோட இன்புட் வந்துட்டு 4 இருக்கும். சோ 3 is greater than 4 அப்படின்னு பார்க்கும். 3 வந்துட்டு
4 விட கிரேட்டர் கிடையாது. அப்போ நம்மளுக்கு 4 தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும். சோ இத ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 4 அவுட்புட்டா வந்திருக்கும். அடுத்து நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த 5th எலிமெண்ட் நம்மளுக்கு எடுத்துட்டு வரும். சோ அடுத்த ஐட்ரேஷன் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா A யோட எலிமெண்ட் வந்துட்டு 4, B யோட எலிமெண்ட் வந்துட்டு 5 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கும். சோ 4 is greater than 5 அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகும். சோ இந்த இடத்துல B ரிட்டர்ன் பண்ணும். சோ இந்த இடத்துல 5ங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். சோ இத சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 5ங்கிறது ரிட்டர்ன் பண்ணிருக்கும். சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபெட்ச் பண்ண எலிமெண்ட் இருக்காது. எலிமெண்ட் இல்லாதனால நம்மளுக்கு இந்த லூப்பை விட்டு வெளியில வந்துரும். சோ லாஸ்டா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண எலிமெண்ட் வந்துட்டு 5. சோ இந்த 5 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஐட்ரேஷன் நடந்திருக்கு. சோ இதுவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டவுட் வரலாம், 5 லாஸ்டா இருந்தனால தான் வந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சோ இது வந்துட்டு நீங்க இதே லாஜிக் தான் நீங்க வந்துட்டு நம்பர்ஸை மாத்தி போட்டாலுமே உங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி தான் வரும். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா 13ங்கிற நம்பர் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். இப்போ பாருங்க மேக்ஸிமம் நம்பர் 13 அப்படின்னு எனக்கு வந்து சொல்லியிருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சோ 1 2 13 4 5 தான் நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 is greater than 2 அப்படின்னு பார்க்கும். சோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல 2 ரிட்டர்ன் பண்ணும். சோ அடுத்து வந்துட்டு 2 is greater than 13 அப்படின்னு பார்க்கும். சோ கண்டிஷன் பார்க்கும். சோ 2 வந்துட்டு 13 விட பெரிய நம்பர் கிடையாது. அப்போ நம்மளுக்கு 13 ரிட்டர்ன் பண்ணும். சோ அதுக்கப்புறமேட்டு 13 is greater than 4 கண்டிஷன் செக் பண்ணும். சோ கண்டிஷன் இந்த இடத்துல ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகும்போது நம்மளுக்கு இந்த ஏவை நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ ஏவை ரிட்டர்ன் பண்ணும்போது இது நம்மளுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 13 ரிட்டர்ன் ஆகும். சோ அடுத்து 13 is greater than 5 அப்படின்னு செக் பண்ணும். செக் பண்ணும்போது 13 is greater than 5 தான். அப்ப திரும்ப நம்மளுக்கு ஏவை தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சோ இப்போ நம்மளுக்கு 13ங்கிறது தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கும். அடுத்து ஃபெட்ச் பண்ண எலிமெண்ட் இருக்காது. நம்மளுக்கு வந்துட்டு ஐட்ரேஷன் முடிஞ்சிடும். சோ லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த 13 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இப்படிதான் வந்துட்டு ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நடக்குது. சோ ரெடியூஸ் ஃபங்க்ஷன்ல பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டைரக்டா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஃபங்க்டூல இம்போர்ட் பண்ணிட்டு தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். செகண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் எடுத்துட்டு போகும். சோ இதுக்கு என்ன அவுட்புட் வந்ததோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த அவுட்புட்டோட நீங்க என்ன ஆபரேஷன் தரீங்களோ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அடுத்த எலிமெண்ட்டை வச்சு வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். சோ ப்ரீவியஸ் இதோட அவுட்புட் அதுக்கப்புறமேட்டு கரண்ட் லிஸ்ட்ல இருக்க இன்புட் எடுத்து தான் நம்மளுக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். தேர்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட்ல வரது வந்துட்டு நம்மளுக்கு சிங்கிள் அவுட்புட்டா தான் நம்மளுக்கு வந்துட்டு வரும். சோ இது வந்துட்டு இட்டரபிள் ஆப்ஜெக்டா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணாது. அதனால நம்ம லிஸ்டா மாத்தி பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சோ வர அவுட்புட்டை நம்ம டைரக்டா நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா ரெடியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, அது வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல போடுறது, அதுக்கப்புறமேட்டு எப்படி லாம்டா ஃபங்க்ஷன்ல போடுறது, சோ 2 இட்டரபிள்ஸ் கொடுத்தோம்னா அவுட்புட் வருமா வராதாங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு அதை வச்சு எப்படி வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் நம்பரை கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்தோம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியராகவும் டீடைலாவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.